கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி டெல்லி போன எடப்பாடி சும்மா போன அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 2-3 கார் மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு மக்கள் பிரச்சனைக்காக அமித்ஷாவை பார்த்தேன்னு சொன்னாரு. அப்புறம் கூட்டணி பத்தி பேசலன்னு சொன்னாரு. அப்புறம் திடீர்னு மீட்டிங் வச்சு கூட்டணின்னு சொன்னாரு. அப்புறம் அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரு. ஆனா அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. அதுக்கும் பல்ல காட்டிக்கிட்டு டெல்லி என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. டெல்லி எடுக்கிற முடிவுதான். விஷயம் என்னன்னா, இப்ப சங்கிங்க கூட கைய கோத்துக்கிட்டு இவரும் அக்மார்க் சங்கியாவே பேசிட்டு இருக்காரு கூறு கட்டத்தனமா. அதாவது உண்டியல்ல போட்ட காசை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசிருக்காரு இந்த தற்குறி எடப்பாடி. இதுவே உண்டியல் காசை பாப்பா அவன் மடியில போட்டுட்டு போன வரைக்கும் வாய திறக்காத தற்குறி எடப்பாடி இப்போ அறநிலையத்துறை உள்ள அந்த காசுல காலேஜ் கட்டின உடனே அதுக்கு குதிச்சிட்டு இருக்காரு. இதுல விஷயம் என்னன்னா, 2017 ஏற்கனவே கோயில் பணத்தை எடுத்து பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி கட்டடத்தை திறந்து வச்சதும் இதே தற்குறி எடப்பாடி தான். ஆனா இப்போ மகனையும் மாமனாரையும் அவரோட சொத்தையும் காப்பாத்திக்க அதிமுக கட்சியை அடகு வச்சது மட்டும் இல்லாம இவ்வளவு கேவலமா பச்சோந்தி வேஷம் போடுறாரு எடப்பாடி எனும் தற்குறி. இப்ப நமக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சனாதன சங்கி கட்சி பாஜகவா இல்ல அதிமுகவா?